வாரும் இயேசுநாதா, வாரும் இயேசுநாதா, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இயேசுநாதா, வாரும் இறைவனே, வாரும் இறைவனே, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இறைவனே, வாரும் இறையாவியே, வாரும் இறையாவியே, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இறையாவியே. கடவுளே, உங்க மனசுல என்னதான் இருக்கு? பாசம். வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான். நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாள் எல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான். நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் நேசி என பேசி என்னை உனதாக்குமே. நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் நேசி என பேசி என்னை உனதாக்குமே. நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான். நலமான எண்ணங்களால் மகிழ்வான வார்த்தைகள் மலரும், மகிழ்வான வார்த்தைகளால் உயர்வான செயல்கள் பிறக்கும், உயர்வான செயல்களினால் உயிருக்குள் ஒழுக்கம் தவழும், உயிரான ஒழுக்கத்தினால் உலகுக்குள் வாழ்க்கை சிறக்கும். எந்தன் எண்ணம் வார்த்தை செயலால் உன்னில் உறவாடவே, எந்தன் எண்ணம் வார்த்தை செயலால் உன்னில் உறவாடவே. நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான். அன்பான வாழ்க்கையினால் அழகான நேய
தேடும் நீதியினால் இகன் தேடும் அமைதி நிகழும் இகன் தேடும் அமைதியினால் சுகமான ஆனந்தம் நிறையும் அன்பின் வாழ்வும் வாழ்வின் பொருளும் எந்தன் பாடலாகுமே அன்பின் வாழ்வும் வாழ்வின் பொருளும் எந்தன் பாடலாகுமே நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாள் எல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் நேசி என பேசி என்னை உனதாக்குமே நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் பேசி என பேசி என்னை உனதாக்குவே நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 5 இறை சொற்றொடர்கள் 20 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்களது நெறி சிறந்திருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிப்படத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிப்பிடத்தின் முன் உங்கள் காணிக்கை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டி செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தவக்காலத்திலே அதிகமாக நாம் வயிற்றை மையப்படுத்தி நோன்புகளை செய்கிறோம். ஆனால் திருத்தந்தை சொல்வதெல்லாம், திருச்சபை எதிர்நோக்குவதெல்லாம் வயிற்றை விட வாழ்வை மையப்படுத்தி, மனம் திரும்பிய வாழ்வை மையப்படுத்தி நம்முடைய நோன்புகளை வைத்து கொண்டால் அது மிகவும் அர்த்தமுள்ளதாக மாறும். உறவுகளை மையப்படுத்தி, சேர்வுகளை மையப்படுத்தி, ஒற்றுமையை மையப்படுத்தி, இணைந்து வருதலை மையப்படுத்தி நம்முடைய நோன்புகள் அமைய வேண்டும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. பர்மாவில் வாழுகிற ஒரு குறிப்பிட்ட பழங்குடி இனத்தைச் சேர்ந்த மக்கள் யாரோடாவது சண்டை போடுவதாக கனவு கண்டாலே மறுநாள் தங்கள் கைகளில் பூக்களை ஏற்றி அவற்றை அவர்களிடம் கொடுத்து மன்னிப்பு கேட்பார்களாம். காரணம், மனித உறவு உடையாமல் இருக்க நீக்ரோ மக்கள் வருடத்திற்கு 2 முறை ஒன்றாக அனைவருமே கூடுவார்கள். அந்த நாளில் யார் யாரை வேண்டுமென்றாலும் வெளிப்படையாக பேசி தங்கள் உறவை புதுப்பித்துக் கொள்ளலாம். நமது பண்பாடுபடி பார்த்தோம் என்றால், அதாவது நண்பர்கள் சந்திப்பில், இவையெல்லாம் இந்த மண்ணில் இருக்கின்ற உறவை வலுப்படுத்தவே. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கூட இறைமகன் இயேசு கிறிஸ்து இதனைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மனித உறவை வளர்த்து கொள்ளக்கூடிய காரணிகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏனென்றால் பரிசேயர்களின் மத்தியில் ஒரு கோட்பாடு காணப்பட்டது. அதாவது எல்லாம் அறிந்த ஞானிகளாக, கடவுளுக்கு நெருக்கமானவர்களாக தங்களை உயர்த்தி பார்த்தார்கள். அதாவது இறை உறவுக்கு தாங்களே இணைப்பு பாலம் என்ற கண்ணோட்டத்தில் வாழ்ந்தார்கள். ஆனால் அடிப்படையான மனித உறவை கட்டி எழுப்ப மறந்து விட்டார்கள். ஆனால் தான் இயேசு மனித உறவை சரி செய்யாமல் இறை உறவை
கட்டி எழுப்ப முடியாது என்ற பாடத்தினை புகட்டுகிறார். தவக்காலத்திலே பயணிக்கின்ற நாமும் நான் நினைச்சு பார்க்கணும், சண்டை இல்லாம மனக்கசப்பு இல்லாம வாழ்க்கை ஓடாது. வரும், வரத்தான் செய்யும், மனக்கசப்புகள் வரும். சகோதர சகோதரிகள் அல்லது பணியாளர் தலைவர்கள் அல்லது முதலாளிகள் தொழிலாளர்கள் நண்பர்கள் கணவன் மனைவி பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கிடையே நிச்சயமாக மனக்கசப்பு வரும். இது எப்படி தீர்க்கிறது தான் எனக்கு முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது. ஒன்று, நம்மிடத்திலே திறந்த மனம் வேணும், நேர்மையும் வேணும், மனம் திரும்புவதை சந்திக்கக்கூடிய துணிச்சலும் வேணும், பாகுபாடும் பார்க்கக்கூடாது, முறையான உரையாடலும் நலமான உரையாடலும் இருக்க வேண்டும், ஒளிச்சு மறைச்சு பேசக்கூடாது, நேரம் பார்த்து ஆள் பார்த்து இடம் பார்த்து பேசக்கூடாது, பொதுநல உணர்வோடு பேசணும், குறைகளை எடுத்து சொல்லப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய திராணி நமக்கு தில்லு நமக்கு வேணும், அடுத்தவன் பேசுறதுக்கு செவி கொடுக்கவும் வேணும், கீழோடு வேலை செய்யக்கூடாது, உற்று நோக்குதல் வேணும், மேல் பூச்சாக பார்க்கக்கூடாது, உற்று நோக்குதல் வேண்டும். எப்படியாவது உடனே பிரச்சனை தீர்க்கணும் என்கிறதில்ல, அது சுமூகமாக நீதியாக நேர்மையாக தீர்வு பார்த்தால்தான் நம்முடைய உறவுகள் வலுப்படும் என்பது இயேசுனுடைய பார்வையாக நான் பார்க்கிறேன். இந்த தவ காலத்திலே நம் மத்தியிலே எவ்வளவு பிரச்சனைகள் சண்டைகள் சச்சரவுகள் இருக்கத்தான் செய்கிறது. கொஞ்சம் நேரம் எடுத்து உறவாடல் மூலமாக சரிப்படுத்தி கொண்டால் இந்த தவக்காலம் நமக்கு நலமானதாக ஆரோக்கியமானதாக மாறும். ஆமேன். மன்றாடுவோமாக. நல்லுறவின் நாயகனாக ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் தவறாக பயன்படுத்துகிற ஒவ்வொரு சொல்லுக்கும் இறுதி நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று அறிந்துள்ளோம். இந்த தவ நாட்களிலே பிறரை காயப்படுத்துகிற சொற்களை தவிர்த்து உறவை வளர்க்கின்ற சொற்களை அதிகம் பயன்படுத்த உமது ஆவியாரை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆமேன். சொட்ட கைகால் பலம் இழக்க இயேசு நான் உனக்காயினே. இதயத்தின் அன்பை மறப்பாயோ, இன்று உன் வாழ்வை மாற்றாயோ. ரத்தம் சொட்ட சொட்ட கைகால் பலமிழக்க இயேசு நான் உனக்காயினே. என் இதயத்தின் அன்பை மறப்பாயோ, இன்று உன் வாழ்வை மாற்றாயோ. நான் என்றும் உன்னோடு இருப்பேன். சோதனை வேதனை தருணத்தில் நீ சோர்ந்திட துணிவை நான் தருவேன். ரத்தம் சொட்ட சொட்ட கைகால் பலமிழக்க இயேசு நான் உனக்காயினே. என் இதயத்தின் அன்பை மறப்பாயோ, இன்று உன் வாழ்வை மாற்றாயோ.
தகர்ந்தாலும் நான் நெஞ்சோடு உன்னை அணைப்பேன். தனிமை உன்னை தாக்கும் பொழுது நீ தளர்ந்திட உறுதியை நான் தருவேன். இரத்தம் சொட்ட சொட்ட கைகால் பலமிழக்க இயேசு நான் உனக்காகினேன். என் இதயத்தின் அன்பை மறப்பாயோ? இன்று உன் வாழ்வை மாற்றாயோ? என்னை விட்டு யாரிடம் செல்வாய்? நான் என் அருளால் உன்னை தேற்றுவேன். நிறைவாழ்வும் நிலை வாழ்வும் என்னிலே நீ அசராமல் என்னை பின் தொடர்வாய். இரத்தம் சொட்ட சொட்ட கைகால் பலமிழக்க இயேசு நான் உனக்காகினேன். என் இதயத்தின் அன்பை மறப்பாயோ? இன்று உன் வாழ்வை மாற்றாயோ? மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
கல்வாரி சிலுவை நாயகா, பிறர் சிலுவையை சுமக்க பலம் தாருமே, பிறர் சிலுவையை சுமக்க பலம் தாருமே. கல்வாரி சிலுவை நாயகா. அநீத தீர்ப்பை நீர் சந்தித்தீர், அதுவும் இறை திட்டம் என நீர் ஏற்றீர். தீர்ப்பிடாத எனவும் தினம் ஒழிந்தவரே, திரும்பி வாழும் வரத்தை எமக்கருள்வீரே, எமக்கருள்வீரே. கல்வாரி சிலுவை நாயகா. குற்றவாளி என்னும் நிலையேற்றி அழுத்தும் எம் சிலுவையை நீர் சுமந்தீர். பிறருக்கு சிலுவையாய் மாறாதென்றீர். திரும்பி வாழும் வரத்தை எமக்கருள்வீரே, எமக்கருள்வீரே. கல்வாரி சிலுவை நாயகா. கல்வாரி பாதைதனில் நீர் நடந்தீரே, கற்களும் முட்களும் கடந்து சென்றீரே. கால் தடுமாறி தரையில் சாய்ந்தீரே, திரும்பி வாழும் வரத்தை எமக்கருள்வீரே, எமக்கருள்வீரே. கல்வாரி சிலுவை நாயகா. கல்வாரி பயணமதில் அன்னை மரியா கண்கலங்கி உமை நோக்கி பார்த்தாரே. ஊருக்காக உழைப்பதே பணி என்றவரே, திருந்தி வாழும் வரத்தை எமக்கருள்வீரே, எமக்கருள்வீரே. கல்வாரி சிலுவை நாயகா. துன்பத்தில் தோள் கொடுத்தார் சீமோனே, துயர்துடைத்து நின்றாரே அன்பாலே. நண்பனுக்காய் உயிரை தந்து பலியானவரே, திருந்தி வாழும் வரத்தை எமக்கருள்வீரே, எமக்கருள்வீரே. கல்வாரி சிலுவை நாயகா. துணிவுடன் பெண் வெரோனிக்கா முன் வந்தாரே, தூசி படிந்த உம்முகம் துடைத்தாரே. பெண்ணினத்தின் மேன்மை அதில் துலங்கியதே, திரும்பி வாழும் வரத்தை எமக்கருள்வீரே, எமக்கருள்வீரே. கல்வாரி சிலுவை நாயகா. பாரசிலுவை பழுவால் நீர் விழுந்தீர், நாவரண்டு சோர்வுற்று நீர் சரிந்தீர். ஏற்ற தாழ்வால் வீழ்ந்தோரை மீட்டிட வந்தீர், திரும்பி வாழும் வரத்தை எமக்கருள்வீரே, எமக்கருள்வீரே.
கல்வாரி சிலுவை நாயகா. ஆறுதலும் தேறுதலும் அருள் வரமே, ஆற்றலோடு வாழ்விப்பதும் கனிவிரக்கமே. அதனால் உயர்ந்தது பெண்ணினமே, திரும்பி வாழும் வரத்தை எமக்கருள்வீரே, எமக்கருள்வீரே. கல்வாரி சிலுவை நாயகா. பழுவான சிலுவையின் பாரம் ஏற்றி தளர்வுற்ற கால்களையும் திடமாக்கினீர். விளிம்பினிலை மக்களை இலக்காக்கினீர். திரும்பி வாழும் வரத்தை எமக்கருள்வீரே, எமக்கருள்வீரே. கல்வாரி சிலுவை நாயகா. மானத்தை காக்கும் அந்த ஆடைகளும் மாற்றானின் கைப்பட்டு பறிப்போனதே. மாபரன் உன் மாறாத அன்பு நிலைக்கும். திரும்பி வாழும் வரத்தை எமக்கருள்வீரே, எமக்கருள்வீரே. கல்வாரி சிலுவை நாயகா. ஆணவச் செயல்களாம் ஆணிகளால் அறைந்தோம் யாம் உம்மை சிலுவை தனிலே. அதனால் கவிழ்ந்ததோ வதனம். திரும்பி வாழும் வரத்தை எமக்கருள்வீரே, எமக்கருள்வீரே. கல்வாரி சிலுவை நாயகா. கைவிட்டனரே நம்பிய நண்பர்கள், காடியினும் கசந்ததே அவரது செயலே. கை நெகிழ்ந்தீர் இறைவா என கதறினீரே. திரும்பி வாழும் வரத்தை எமக்கருள்வீரே, எமக்கருள்வீரே. கல்வாரி சிலுவை நாயகா. வாழ்வொன்று ஊடுருவும் உள்ளமதை வாய்மை தவற சிமியோன் சொன்ன வாக்கு. உடலை தாங்கும் தாய்மரியின் உளநிலை உணர்ந்தீர். திரும்பி வாழும் வரத்தை எமக்கருள்வீரே, எமக்கருள்வீரே. கல்வாரி சிலுவை நாயகா. மாண்பில்லா மாட்டுத் தொழுவம் பிறந்த போது, சொந்தமில்லா கல்லறைதான் இறந்த போது, புதைந்த நீர் விதையாய் முளைத்தெழுந்தீரே. திரும்பி வாழும் வரத்தை எமக்கருள்வீரே, எமக்கருள்வீரே. கல்வாரி சிலுவை நாயகா. நிலை
மெய்யான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.